ஒரு க்ஷணம் கூட பிராட்டி விட்டு பிரிய மாட்டான் பெருமாள். ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பஞ்சபர்வ புறப்பாடு வந்ததுன்னா பெருமாளும் தாயார் சேர்ந்துதான் புறப்பாடு. பெருமாள் பெரிய சவாரி சித்ராபர்வத்துக்கு சவாரி போறார், இல்ல பழைய சிவர சவாரி போறாருன்னா பெரிய சவாரி எழுந்தாருன்னா பெருமாள் பிராட்டினுடைய சட்டாரியோட தான் எழுது. ஞாலத்தூடே நடந்தும் நின்றும் கிடந்து இறந்தும் கோலத்திருமா மகளோடு உன்னை கூடாமே உகந்தொரும். உகந்துனா யுகம், ஒவ்வொரு யுகத்திலும் எப்படி இத சுவாமி தேசிகன் காண்பிக்கிறார். ஆழ்வார் பாசுரத்திற்கு விளக்கம் என்ன? ஆதியுகத்து அயன் கண்டிட நின்ற அருள்வரதர். ஞாலத்தூடே கோலத்திருமாமகளோடு நின்று, ஆதியுகத்து அயன் கண்டிட நின்ற அருள்வரதர். நின்றது எங்க? கிருதயுகத்துல. 4 யுகம் யுகந்தோறும் உயிர்கள் காப்பானே ஆழ்வார் சாதித்தாரோ இல்லையோ. அப்ப நின்றது எங்க அப்படின்னு கேட்டா கிருதயுகத்துல பிரம்மதேவருடைய தவத்தில் தேவப்பெருமாடி ஆவிர்பாவம்ன்றது எப்படின்னா நின்று காதல் உயர்ந்த களிற்றை திரேதையில் காத்து அழித்து இருந்து. எப்படி இருந்து? பொலிந்திருண்ட கார்வானில் மின்னே போல் தோன்றின்னு அந்த அவன் ஆதி மூலம்னு கேட்டான், கூப்பிட்டான் கஜேந்திரன். நாராயணா மணிவண்ணாரு ஓடு கத்தினான். மூலமென ஓலமிட வல்லார் வந்தார். ஓடி வந்தான். எதுல ஓடி வந்தான்? இருந்து. எது பேர்ல? தாசகா சகா வாகனம் ஆசனம் துவஜா அப்படின்னு பெருமாளுக்கு ஆசனமா இருக்கக்கூடியவன் கருடன். அந்த கருடன் மீது இருந்து வந்து கஜேந்திரனை பெருமாள் ரட்சித்தான். அது மட்டும் இல்ல, சில பேர் ரட்சித்த உடனே கிளம்பிடுவா. இவன் வந்து ரட்சித்து இருந்தான். ஆயிரத்தோலியோ அபய பிரதானம் பண்ணிட்டேன், கிளம்புறேன்னு இல்ல, முதலைய துணிச்சாச்சு, யானையை ரட்சணம் பண்ணி எடுத்து யானையினுடைய பாதத்தை தூக்கி தன் மடியில வச்சுட்டு தன்னுடைய அப்படியே ஒத்தோட கொடுத்தானே பெருமாள் இல்லையா? பெருமாள் எப்படி இருந்தா? அந்த இருந்து காப்பாத்தினான். கருடாருடனாக இருந்தவன். அடுத்தது அப்புறம் என்ன? நடந்தான். எங்க? வாதுயிரு தேவகுருவுக்கு. இப்ப பெருமாள் பிராட்டிய கைப்பிடிச்சுன்னு பத்தியுலாத்தல் பண்ணினானோ இல்லையோ, நடந்து ரட்சிக்கிறான். பிராட்டி ரட்சிப்பதற்காக பிரகஸ்பதி ரட்சிப்பதற்காக பெருமாள் பண்ணா நடந்து வந்தான். அடுத்ததுனர் கிடந்ததுனர். கிடக்கை எங்க கிடக்கும்? பெருமாள் கிடப்பதுன்னா எதுல கிடப்பான்? ஆதிசேஷன் தானே. சோதி அனந்தன் கலியில் தொழுது எட. இங்க யார் ஆராதனம்? கலியுகத்துல யாருடைய ஆராதனம்னா அனந்தாழ்வாருடைய ஆராதனம் தானே. அதனால தான் கூரத்தாழ்வான் சாதிப்பார், நீலமேக நிபவஞ்சன புஞ்ச ஷியாம குந்தளம் அனந்த சயன்வாம். ஹே வரதா, அனந்த சயனா உன்னை சேவிக்கிறேன்னு கூரத்தாழ்வாருடைய ஸ்ரீசுக்தி. அப்ப இருந்தது கிடந்தது என்ன அப்படின்னு கேட்டார். ஏன்னா கிடந்தால் தான் எழ முடியும் இல்லையா? தொழுது எழ. அப்படி எழுந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவன் அனந்தாழ்வான் மீது சயன திருக்கோலத்துல சேவசாரிக்கிறான். இப்ப 4 யுகங்கள்ல வரதனுடையதான் 4 நிலைகள் காண்பிக்கப்பட்டன. அந்த வரதன் பிரகஸ்பதிக்கு அனுகிரகம் பண்றதுக்காக பிராட்டியினுடைய கையை பிடிச்சுண்டு அப்படி ஜாலியா பத்தி உலாத்தல் கண்டருளினானோ இல்லையோ, அத்த சுவாமி தேசிகன் ஹம்ச சந்தேசத்துல இந்த ஸ்லோகத்தினால சாதித்தார். மத்வாசிக்தம் சரசிஜமிவ ஸ்வின்னமாலம் பமானஹ தேவ்யா ஹஸ்தம் ததிதரகரண்யஸ்தலீலாரவிந்தஹ. எல்லாரும் வரதனை சேவிச்சிருப்பேன், ஒன்றும் குறையில்லை. தேவபெருமாளை சேவிக்காதவா இங்க யாரும் இருக்க முடியாது. ஆமா சேவிச்சோம். உபயநாச்சிமாரோட சூப்பரா சேவிச்சோம். என்ன வித்தியாசம் பாருங்க? அதெல்லாம் இல்லை, போனோம் சேவிச்சோம். நீங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்டுதான் நாங்க என்ன பதில் சொல்றோம். அது தவிர நீங்க என்ன ஆங்கிள் கேட்குறீங்கன்னு புரிய மாட்டேன்றது. முதலையாவது கொஸ்டினை லீக் பண்ணியிருந்தா நாங்க ஏதாவது ட்ரை பண்ணியிருப்போம். நீங்க என்ன கேட்க போறீங்க? பக்கத்திலேயே திருவள்ளூர் ராகவன், வாக்கபிள் டிஸ்டன்ஸ். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனா நம்ம திருவள்ளூர் ராகவனை சேவிக்கலாம். பூந்தமல்லியிலேருந்து 15 கிலோமீட்டர்ல ராகவன் இருக்கு. அந்த ராகவனுக்கு உபயநாச்சிமார் உண்டு. இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டி போகணும்னு சொன்னா அங்க திருப்பதி ஸ்ரீனிவாசன் இருக்கார். ராகவனை சேவிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி ரைட்ல ஒரு கட் பண்ணினோம்னு சொன்னா நின்ற ஊர் நித்திரத்தொத்தினு பக்தவத்சரன் சேவை சாதிக்கிறார். சரி, இந்த பக்கம் நாம போனோம்னா திருநீர்மலையில பெருமாள் இருக்க. எல்லாருக்கும் உபயநாச்சிமார் உண்டு. அந்த உபயநாச்சிமார் எப்படி இருப்பான்னா, ஸ்ரீதேவி இடது கையில புஷ்பம் வச்சுட்டு இருப்பான், பூதேவி வலது கையில புஷ்பம் வச்சுட்டு இருப்பான். ஆனா தேவப்பெருமாள் உபயநாச்சிமாரை சேவிச்சோம்னா உபயநாச்சிமாரும் தாங்க 2 பேருமே வலது கையில தான் புஷ்பம் வச்சுட்டு இருப்போம். அந்த 2 பேருமே சுவாமி கொஞ்சம் அந்த 2 பேருமே வலது கையில் தான் புஷ்பம் வச்சுருக்கோம். அதுதான் சுவாரஸ்யம்.
ஏன் அப்படின்னு கேட்டா, பெருமாள் அப்படி கை கோத்துக்கிறதுக்கு ஸ்டைலா அதை பிராட்டி வலது கையில அந்த பொக்கே வச்சிருக்கு. இதெல்லாம் பெருமாள்கிட்டையாவது கத்துக்கோங்க. அட்லீஸ்ட் கைய பிடிச்சிட்டு போறதுக்கு கூட எப்படின்னா அது வரதன் கிட்ட தான் கத்துக்கணும். அதனால மத்வாசிக்தம் சரசிஜமிவ சிண்டமாலம்பமானா தேவ்யா ஹஸ்தம் ததிதரகரண்யஸ்தலீலாரவிந்த. அந்த பதத்தை சுவாரஸ்யத்தை பண்ணிக்கணும். ததிதரகரண்யஸ்தலீலாரவிந்தா. ததிதரகர அந்த கையில புஷ்பம், இந்த கையில பெருமாள் பிராட்டி அப்படி கோத்துட்டு அப்படி கை கொடுத்துட்டுப்பா. அதுதான் வரதன் இந்த கையை கேஜில் எதுக்கோசரம் அப்பப்ப அப்படி கை பிடிச்சுருவோம். எப்படி வாக்கிங் போனோம் அப்படின்னா ஆளுக்கு ஒரு பக்கம் காதில் செவிட்டு மிஷின் மாட்டிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடக்கூடாது. வரதன் மாதிரி கையை கோத்துட்டு அப்பதான் ஒரிஜினலா கலோரிலாம் இறங்கும். அதுதான் ஒரிஜினல். ஹே ஹம்சமே, நீ அப்படி போகச்சே வரதனை சேவி, எங்க பெருந்தேவி தாயார சேவி. அந்த பெருந்தேவி தாயாரை வரதனை சேவிக்கும் பொழுது அவளுக்கு நீ ஒரு கைங்கரியம் பண்ணணும். இந்த ஸ்லோகத்திற்கு முன்னாடி 2 ஸ்லோகம். அந்த 2 ஸ்லோகம் அற்புதமான ஸ்லோகம். வரதனுடைய வைபவத்தை சாதிக்க. வரதன் எப்படி எழுந்தளிருப்பான்? சஞ்சின்வானா தருண துளசி தாமபிஸ்வாமபிக்யாம் தஸ்யாம் வேத்யாம் அனுவிதததி ஷாமளம் ஹவ்யவாஹம் போகைஸ்வரிய பிரியசஹசரைஹி காபி லக்ஷ்மீ கடாக்ஷைஹி பூயஸ்யாமா புவன ஜனனி தேவதா சந்நிதத்தே. வரதனுடைய திருமேனி கருத்த திருமேனி. அது புசு புசு புசுன்னு இருக்கும். அந்த கருமையே ஒரு அழகு. பச்சைமா மலை போல் மேனி அப்படின்னு இல்லையா? பச்சைமா மலை போல் மேனின்னா என்ன அர்த்தம்? விநியோகம் ஆச்சு உடனே உறக்க ஒரு சுவாமி பாசுரம் சாதிச்சார். என்ன சுவாமின்னு அந்த தோசையை விண்டு வாயில போட்டுட்டார். பாசுரம் வந்ததுங்க, புரியல. பச்சைமா தலிக ஆல தோசை, அதனால என்ன சுவாமி அது பச்சைமா. அப்புறம் மலை போல் மேனி, அதுல கல்லு பொறுக்கல, அது மலை மாதிரி வாயில போய் கடுக்குனுது. மலை போல் மேனி ஐயோ. அப்புறம் அது கடிச்சு ஈரலையும் உடலையும் கடிச்சதா பவாளவாய். என்ன ஆச்சு? இன்னும் உரியோட ஆள பவாளவாய் அப்படின்னா. அதுக்கப்புறம் என்ன எடுத்துன? என்ன சுவாமி இது பாசனத்துக்கு அடிக்கடி போறீர், ஆனா நீ கமலச்சங்கனுக்கு என்ன பண்ணுவீர்? அதை சாப்பிட்டு வாயில ரத்தம் வந்துன்னா கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துன்னா ஜவ ஜவன் ஆயிடுறது. அப்பதான் எம்பெருமான பார்த்து அச்சுதா அமரரேரே என்னப்பனே சர்வேஸ்வரா, இந்த தோசையை நீ எப்படிதான் சாப்பிடுறியோ, இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகம் ஆளும். ஒரு வழியா உபன்யாசத்துக்கு செட் ஆயிட்டீங்களோ. அப்ப வரதனுடைய திருமேனி எப்படி இருக்கணும்? அப்படியே பச்சை பசேல் இருக்குமா. சுவாமி தேசிகன் சொல்லுவார், அந்த கவச்சம் கலைந்த பெருமானுடைய திருமேனியை சேவிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். முடியுமா? நான் எவ்வளவு பெரிய சுவாமியா இருந்தாலும் வரதனுடைய சுயம் திருமேனியை சேவிக்க முடியாது. காரணம் என்ன? பெருமாளை தொட்டு திருவாராதனம் பண்ணும் பாக்கியம் பெற்ற அந்த குலத்தில் நாம் பிறக்கலையே. அர்ச்சகால நாம சேவிக்கச்ச எப்படி சேவிக்கணும்? அர்ச்சகச்ச ஹரிஹி சாட்சாத். பெருமாளை தொட்டு திருவாராதனம் பண்றோம் அப்படின்னா அந்த பாகவதோத்தமர்கள்ல சாட்சாத் ஹரி எம்பெருமா. அவளை நாம பூஜிக்கணும், அவளை கொண்டாடணும். மரதக பூதர மாதிரிகாயமானம். ஹே வரதா, அந்த பச்சைமா நான் சொல்றது பாசுரத்துடைய ஒரிஜினல், அதை விட்டுடுவோம். மரதக பூதர மாதிரிகாயமானம். அப்படியே புசு புசுத்த அந்த திருமேனியானது கருத்த திருமேனி. சஞ்சில்வானா தருண துளசி தாமபிஸ்வாமபிக்யா. இதுவே கருப்பு, அதுல பச்சை துளசிய பெருமாள் துளை ஒன்று இலை என்ற துழாய் முடியான்னு அந்த துளசி ஆச்சா. அப்புறம் தஸ்யாம் வேத்யாம், அங்க பெருமாள் எழுந்திருக்கார். தாமபிஹி ஸ்வாமபிக்யாம், அந்த கருத்த துளசியினால மேல கருப்பு. தஸ்யாம் வேத்யாம் அனுவிதததி ஷாமளம் ஹவ்யவாகம். பிரம்மதேவர்ஷியிட யாகத்தில் கருத்ததான ஒரு அக்னி தேவன் ஆவிர்பவித்தான். ஒன்னா வருதன் கருத்த அக்னி தேவன் ஆவிர்பவித்தான். அக்னிக்கு கருப்பு உண்டானார். இந்த அக்னி பாரு, பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடர் தோன்றியதே என்று வரதனுடைய ஆவிர்பாவத்தில்
சூரியனானவன் எப்படி விளங்கினான்? வெளிச்சத்தில் ஏற்றி வைக்கப்பட்டதான மெழுகுவர்த்தி போல அவன் ஒளிமங்கினான். கோட்டை சூரியத்தோட பெருமாள் பிறந்தார். போகேஸ்வரி, அதுக்கு மேல எங்க ஆத்துக்காரி எவ்வளவு அழகு தெரியுமா அப்படின்னு. இந்த புருஷாளுக்கும் ஸ்திரீகளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, புருஷாளுக்கு தன் மனைவியிடம் மற்றவாள்லாம் அழகு நினைச்சுப்பான். அது புருஷனுடைய புத்தி ஓட்டும் கொடு. ஸ்திரீகள் எப்படின்னா தான் ஆத்துக்கார தவிர்த்து மற்றவாள்லாம் அறிவாளி நினைச்சுப்பான். ரெண்டு சைடும் சொல்லணும் இல்லையோ. ஆனா வரதன் பெருந்தேவி அப்படி கிடையாது. அவ துல்லியசீல வயோவிருத்தாம் துல்யாவிஜன லட்சணாம் ராகவோர்ஹதி வைதேகின் தஞ்சய வசிதேக்ஷணா. இது திவ்ய தம்பதிகளுக்கு எல்லாருக்கும் உகக்கும். இது திவ்ய தம்பதிகள் அர்ச்சாவதாரத்துல எங்க சேவிக்கிறோமோ இல்ல வைகுண்டாதி லோகங்கள்ல சேவிக்கிறோமோ அந்த திவ்ய தம்பதிகள்னா திவ்ய தம்பதிகள் தான். கிரெடிட் கொடுத்தவர் யாரு? நைஷ்டிக பிரம்மச்சாரியான ஆஞ்சநேயர். பெருமாளுக்குத்தான் பிராட்டி, பிராட்டிக்குத்தான் பெருமாள். இது மேட் ஃபார் ஈச் அதர். அவன் தான் பொண்ணு பார்க்க போகச்சே நமக்கு கல்யாணம் ஆகாத ஃப்ரெண்ட் அழைச்சின்னு போகணும். கல்யாணம் ஆன ஃப்ரெண்ட் அழைச்சின்னு போனால் நமக்கு பிரச்சனை. அவன் கல்யாணம் ஒரு ஃப்ரெண்டுக்கு பொண்ணு பார்க்கணும். கணவன் மனைவி 2 பேரும் போனா பொண்ணெல்லாம் பார்த்துட்டா. உடனே மனைவி கணவனை கூட்டு தனியாக கேட்டா, ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு பார்த்துருக்கிற பொண்ணு நன்னா இல்லையே, எனக்கு என்னமோ சரியா படலை, நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதான்னு. நான் ஏண்டி சொல்கிறேன், மகா பாப்பி எனக்கு ஒரு தடவை இண்டிகேட் பண்ணி தான் நான் உழைச்சிட்டு போனோம் இல்லையோ, அவன் பழக்கம். எனக்கு இப்போதான் டைம் ஃபார் ரிவெஞ்சிட்டான். ஆஞ்சநேயர் துல்யா அபிஜன லக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேஹீம் தஞ்சேய வசிதேக்ஷணா. பெருமாளுக்குத்தான் பிராட்டி, பிராட்டிக்குத்தான் பெருமாள். அப்ப அந்த பிராட்டி பார்க்க பார்க்க போகேஸ்வரிய பிரியசகச்சரை காபி லக்ஷ்மி கடாட்சை பூயஸ்யாமா புவனஜனனி தேவதா சன்னிதத்தே. அப்பேற்பட்டதான அந்த பிராட்டியுடைய கண் அழகு பட்டு பட்டு வரதனுடைய திருமேனி இன்னும் கருத்து விட்டார். இதை வர்ணிச்சார். அதுக்கப்புறம் அத போஜன் சொல்லுவான். லக்ஷ்மி வித்யுல்லசித மதசி குச்ச சச்சாய காயம். அந்த கலச ஜலதிகன்யா வல்லரி கல்பசாக்கி என்று பிராட்டி என்னும் மின்னல் வசிக்க கூடியதான மேகம் பகவான். நீலதோ எத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாசுரா என்பதாக வேத புருஷன் அந்த பரம்பொருளை நீருண்ட மேகத்தை போல முகில் உருவம் ஒன்றியும் அடிகள் உருவம் தானே என்று அது முத்தி மழை பொழியும் முகில் வண்ணம். இதை சொன்னார். அம்சமே அந்த வரதன் அப்படியே கருத்த மேகமா இருப்பான். இந்த அம்சத்துக்கு மேகத்தை பார்த்தா பயம், ஐயோ மேகமாந்து, இது அவசரப்படாத. இந்த மேகம் உங்க குலத்துல எல்லாருக்கும் பிடிக்கும். சாதாரணமா அன்னத்திற்கு மேகத்தை பார்த்தால் பிடிக்காது. ஏன்னா மேகம் ஒன்னா சேர்ந்து மழை பொழிந்தது என்றால் அங்கங்க நதி குளம் குட்டையில் இருக்கக்கூடிய தண்ணீர் கலங்கிவிடும். கலங்கின தீர்த்தம் அன்னத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது. அக்வா கார்டு வாட்டர் மட்டும்தான் சாப்பிடும். அதனால மழை மேகத்தை பார்த்தா அன்னத்துக்கு கொஞ்சம் கஷ்டம். லக்ஷ்மி வித்யுல்லலித வபுஷம் தத்ர காருண்ய பூர்ணம் மாபைஷீஸ்தும் மரதகசிலா மேச்சகம் வீக்ஷமேகம். பிராட்டி என்னும் மின்னல் கொடியுடன் சேர்ந்துதான கருத்த கால மேகத்தை ஏ அன்னமே நீ அத்திகிரி என்னும் அழகியரான அந்த பர்வதத்தில் பார்ப்பாய். அதை பார்த்து நீ பயப்படாதே. ஏனென்றால் உன் வம்சத்தில் உனக்கு உன்னுடைய எஜமானன் இருக்கானே, யாரு? பிரம்மதேவர். அவர் செய்த யாகத்தில் ஆவிர்பவித்தவன். அது மட்டும் இல்ல, உனக்கெல்லாம் அவன் தலைவன். ஏன்? அன்னமாய் அன்று அருமறைகள் ஈந்தவன் இல்லையா? அந்த பகவானே ஒரு காலத்துல ஹம்சாவதாரம் எடுத்தவன்டாப்பா. சுத்தைர் நித்யம் பரிசித பதத்வாதிஷைர் தேவஹம்சைஹி. உன்னை போல பல தேவஹம்சங்களினாலே எப்பொழுதும் சேவிக்கப்படுபவன். மரதனுடைய திருவடியில எப்ப பார்த்தாலும் பல பேர் வந்து சேவிச்சுட்டே இருக்கா. யாரு? தேவஹம்சங்கள்லாம். ஹம்சீபூத சகல பவதாம் அன்பவாயா அக்ரஜன்மா. அவன் தான் உங்க குலத்துக்கு கூட்டான் சொன்னார். பலவிதமான தேவஹம்சங்களினால் எப்பொழுதும் அவன் சேவிக்கப்படுபவன். இது ஒண்ணுன்னா சொல்லிட்டே வரப்போறேன். எங்க திருக்கச்சிரம்பிகள் வரல நினைச்சுக்காதீங்க. கிளைமேக்ஸ்ல தான் திருக்கச்சிரம்பிகள் ஒருவர். ஏன்னா இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தங்கள் அனுசந்தித்தால் தான் அழகு. அடுத்தது சாராஸ்வாதி சவனஹவிஷாம் சுவாமினஸ்தே சதேவஹா. பிரம்மா ஒரு யாகம் செய்தான். அந்த யாகத்தில் பபா பரிமளோல்லாசித வாசிதாதர பல்லவனாக வபையை பிரம்மதேவர் சமர்ப்பித்தான். வபை என்பது யாகத்தில் சமர்ப்பிக்கப்படும் ஒரு திரவியம். அந்த திரவியத்தை சமர்ப்பித்த மாத்திரத்தில் வரதன் ஆவிர்பவித்தான்.
சுத்தம் சக்ஷுஸ்ருதி பரிஷதாம் சக்ஷுஷாம் பாகதேயம். இங்க பாரு, வேதத்துக்கு ஸ்ருதி என்பதாக பெயர். வேதம் என்பது காதாலேயே கேட்டு உணரத்தக்கது. அந்த வேதத்திற்கு கண்ணாய் விளங்குபவன் வரதன். அந்த வரதனை நாம் கண்ணால் சேவிக்கும்படியாக இப்பொழுது நமக்கு அத்திமலையில் சேவை சாதிக்கிறோம். கருடன் உருவாம் அறையின் பொருளாம் கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே. கருடன் உரு என்றால் வேதம். அந்த வேதத்தின் பொருளான பெருமாள் சேவை சாதிக்கிறான். அங்கீ குறியாது. அது எப்படி அந்த பகவான நீ என்ன பண்ணி என்ன மாதிரி கைங்கரியம் பண்ணணும். அங்கீ குறியாத் வினமம் அமிர்தா சார சம்பாதிஸ்வா. நீ போய் அவனை சேவிக்கச்சே பெருமாள் பார்ப்பான். அம்சமா, ராமதூதனா, ராமன் அனுப்பியிருக்கானா, ஓஹோ நீ சீதையை பார்க்கறதுக்கோசரம் போறியா அப்படின்னு உன்னை பார்த்து அப்படி தலையாட்டுவான். அப்பொழுது ஆவிர் மோதைஹி அபிமதவர ஸ்தூலலக்ஷைஹி கடாட்சைஹி. அந்த சமயத்துல வரதனுடைய திவ்யமான ஒரு கடாட்சம் உனக்கு கிடைக்கும். வரதனுடைய திவ்யமான ஒரு கடாட்சம். அந்த கடாட்சம் எப்படி இருக்கு தெரியுமா அம்சமே? ரொம்ப தாபத்துல இருந்து வெயில்ல போய் அப்படியே கஷ்டப்பட்டு உடம்பெல்லாம் கொதிச்சு எங்கேயாவது ஒரு சொட்டு ஜலம் கிடைக்குமா, தீர்த்தம் கிடைக்குமான்னு தவிச்சு தவிச்சு ஒருத்தன் வந்து நிக்கச்சே இந்த வரதனுடைய கண்ணால் அப்படி பார்ப்பான். பெருந்தேரியோடு சேர்ந்தவன் கை கூத்துண்டு நம்ம அம்சம் வந்திருக்கு பத்தியா பத்தியா. அவர் உன்னுடையதான புடவையில பார்டர் போட்டிருக்கேன் உல்டா உல்டா, அது அன்னம் பார்டர் இருக்கு. அங்க இருக்கு, அங்க இருக்கு ஸ்லோகம். ஹம்ச சந்தேஷத்துல சுவாமி இருக்கிற பிராட்டியினுடையதான புடவை பார்டர் வந்து ஹம்ச பார்டர் பத்தியா அங்க பார். அப்புறம் அது சத்தம் போடுறது உன் காலில் அந்த தண்டை சலங்கொலி இருக்கோ இல்லையோ அது போலதான் அந்த சப்தம் மாதிரி இருக்கா. அப்புறம் ஹம்சகாமினி, அதாவது ஒன்ன மாதிரி நடக்கிறதா இல்லை நீ அதை மாதிரி நடக்கிறதா அப்படின்னு வரதன் பெருந்தேவியை வச்சுட்டு உன்னை ஒப்பீடு பண்ணுவான். அப்போ அவனுடைய கண் கடாட்சம் உனக்கு கிடைக்கும். கிடைச்சதுன்னா உன் பிரயாண களைப்பெல்லாம் போயிடும். எப்ப இப்ப கிஷ்கிந்திலிருந்து பறந்து லங்கைக்கு போறிய அந்த பிரயாண களைப்பா? சம்சாரத்துல எத்தனை பிறவிகள் பிறந்த பிரயாண களைப்பு இருக்கே அந்த களைப்பு போகும். எப்படி போகும்? என்ன மாதிரி போகும்? அவனுடைய கடாட்சம் என்பது அப்படியே அமிர்த கிரணம், அப்படியே குளிர்ச்சியா நமக்கு சீதளமான அந்த கிரணங்கள். தொத்வீக்ஷண சுதா சிந்து வீச்சி விக்ஷேப சீகரைஹி காருண்ய மாருதானீதைஹி சீதலைஹி அபிஷிஞ்சமாம். திருக்கச்சி நம்பிகளுடைய தேவராஜாஷ்டகம். ஹே வரதா, தொத்வீக்ஷண சுதா சிந்து வீச்சி விக்ஷேப சீதலைஹி. உன்னுடைய கடாட்சம் என்னும் சமுத்திரம், கருணா கடாட்சம், அந்த கடாட்சத்தினாலே அப்படியே கொண்டு வரப்பட்டதான வீச்சி விக்ஷேப சீதலைஹி அப்படியே பிரசரிக்கிறது. காருண்ய மாருதானீதைஹி. மேகத்தில் தானே தண்ணீர் இருக்கும். இப்ப மேகமாத்தான முன்னாடி ஸ்லோகத்தை வர்ணித்தார். காருண்ய மாருதானீதைஹி, கருணை என்னும் மழையினாலே கொண்டு வரப்பட்டதான அந்த குளிர்ந்த தீர்த்தத்தினாலே சீதலைஹி அபிஷிஞ்சமாம். குளிர்ந்த கடாட்சத்தினாலே என்னை நினைப்பாயாக, என்னை அனுகிரகிப்பாயாகன்னு நம்பிகள் பிரார்த்தித்தர சுவாமி தேசிகன் இங்க ஹம்சத்திற்கு வரதனுடைய கடாட்சம்னர். இப்ப நம்பிகள் என்ன பண்ணார்? தன்னை வரதன் கடாட்சிக்கும்படியாக ஸ்லோகம் பண்ணியார் தேவராஜாஷ்டகத்துல. தேசிகனோ அன்னத்தை தானே சொல்றார். உம்ம நம்பி உபன்யாசத்துக்கு வந்தமே, இதுல எங்க திருக்கச்சி நம்பி இருக்க? இப்போ ஓப்பனிங் ஸ்லோகம் வரணும். என்ன இதுக்கு அடுத்ததாக அந்த சமயத்துல வரதன் உன்னை கடாட்சிப்பான். தாயாருடைய கடாட்சம் உனக்கு கிடைக்கும். நீ என்ன பண்ணணும் தெரியுமா? தாயாருக்கு இன்னும் கைங்கரியம் பண்ண. எப்படி? மத்வாசிக்தம் சரசிஜமிவ ஸ்வின்னமாலம்பமானா. பெருமாள் அப்படி பிராட்டி கையை கோத்துப்பான். அது பிராட்டி பெருமாள் கைப்பட்ட உடனே பிராட்டிக்கு ஒரு ஹாரிபுலேஷன். இப்ப என்ன கைப்பிடிக்கிறது? போறோம் எல்லாம் கசகசன்றது. ஒரே வெயில் ஆரம்பிச்சிருது, 110 டிகிரி கை விடுவோம் அப்படின்னு பப்ளிக்ல ஒல்லு குறைக்க மாட்டான் பிராட்டி. அப்படியே அதை என்ஜாய் பண்ணுவான். ஏன்னா பெருமாளுடைய திருக்கர ஸ்பரிசம் இல்லையா அது. அப்ப இவள் வலது கையில அழகான தாமரை வச்சுட்டு இருக்கா,
இந்த கை பெருமாள் கை பிடிக்கிறார். இதனால அந்த கரஸ்பரிஷத்தினால பெருந்தேவிக்கு திருமேனி வியர்த்து கொட்டுறது, ஒரு மயிர்கூச்சல் உண்டாது, ஆரிப்புலேஷன். அந்த வியர்த்து கொட்டின பொழுது பிராட்டினுடைய திருக்கரத்தை பார்த்தால் தேனில் நனைத்த தாமரை போல இருக்கும். அப்படியே ஒரு தாமரை மொக்க அப்படி தேன்ல நனைச்சு அப்படி எடுத்து அப்படி இருக்கும். அவள் கை இப்படி பிடிச்சிட்டு இருக்கான் பெருமாள். இந்த இடத்த பார்த்தா அப்படியே தேன்ல நனைச்ச தாமரை போல இருக்கும். அவன் விடுவானா? அவள் விடு சொல்லுவாளா? விடுன்னு சொல்ல முடியாது. விடு அப்படின்னாலே இன்னும் நன்னா பிடிச்சுக்கோன்னு அர்த்தம் இல்லையா? அதுதான் சுவாரஸ்யம். வரதன் அதெல்லாம் பரம ரசிக்கணும். அதான் அவனிடத்துல போய் சிலதெல்லாம் கத்துக்கணும். இதையும் கத்துக்கலாம், வரதன் இடத்துல தப்பு இல்லை. அந்த பிராட்டியை கொஞ்சம் அப்படி வெக்கப்படுவா, அப்படி பார்ப்பா, அப்படி கையை கொடுத்துட்டு எதிர பிரகஸ்பதிலாம் இருக்கார் அப்படின்னா அவதான் பிரகஸ்பதியாச்சு, இதெல்லாம் கண்டுக்க மாட்டார். இவள் கைப்பிடித்து கொண்டு அவன் வரும் பொழுது அவள் திருமேனியில் வியர்க்கும். அந்த சமயத்துல நீ என்ன பண்ணணும் தெரியுமா ஹம்சமே? நீ ஹம்சம் இல்ல, யாரு? ஹம்சம்னாலே ஆச்சாரியான்னு அர்த்தம். ஆச்சாரியான்னு அர்த்தம் நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவாள், மெசஞ்சர்ஸ், நமக்கு கரெக்டா செய்தியை கொடுக்கக்கூடியவாள். தேவப்பெருமாள் என்ன சொல்றாருன்றதை கேட்டு எடுத்துக்கொண்டு வந்து ஸ்ரீபாஷ்யக்காரனிடத்துல கன்வே பண்ணது யாரு? திருக்கச்சிரம்பிகள். அப்ப அந்த திருக்கச்சிரம்பிகள் தேவப்பெருமாளுக்கு என்ன பண்ணார்? வியக்தோவாலவ்யஜனவபுஷா, உன்னுடைய ரக்கை என்னும் விசிறினாலே வரதனுக்கு அழகாக திருவாலவட்ட கைங்கரியத்தை செய்து அவன் உகக்கும்படியாக அந்த பிராட்டியுடைய கடாட்சத்தை பெற்றாயானால் உன் மனோரதம் பூர்த்தியாகும். அம்சமே, திருக்கச்சி நம்பிகளே, ஆச்சாரிய சிரேஷ்டரே, பகவத் ராமானுஜருடைய கிருபைக்கு பாத்திரமானவரே, ஒன்று யோசிச்சு பாருங்க. மீதி எல்லாம் உண்டு. என்ன ராமானுஜரையா பாத்திரம் சொல்றதா, கேசவாரி கிருபா பாத்திரம் சொல்றதா, இல்ல ஸ்ரீசைலேஸ்வரையா பாத்திரம் சொல்றதான்னு முரட்டு பிடிவாரமா பொருன்னு முறைப்பா நம்மளெல்லாம். ஆனால் தேவராஜதயா பாத்திரம் யாரும் சண்டையே போட மாட்டா. திருக்கச்சிரம்பிகள் தனியல்ல. ஏன் சுவாமி, இதை யாரும் அப்செக்ஷனே பண்ண முடியாது. தேவராஜதயா பாத்திரம் காஞ்சி பூர்ணமுத்தமம், வரதனுடைய கிருபைக்கு பாத்திரமூத்தர். ஹம்சத்தை அப்படி வரதன் பார்ப்பான். அந்த திருவாலவட்டம், அம்மாடா இந்த வெயில்ல அவளை கையை பிடிச்சு வேற வந்துட்டானா அப்படியே ஒரே வேத்து கொட்டுறதா அப்படின்னாச்சு. அந்த திருவாலவட்டம் எது? அதனுடைய ரக்கை. அந்த ரக்கையினால திருவாலவட்ட கைங்கரியம். அதுக்கு மகான்கள் வியாக்கியானம் பண்ணச்சே, இங்க தேவப்பெருமாளுக்கு திருக்கச்சிரம்பிகள் செய்த திருவாலவட்ட கைங்கரியத்தை உள்ளத்தில் வைத்து சுவாமி தேசிகன் ஹம்ச சந்தேசத்தில் இந்த ஸ்லோகத்தை அருளி செய்கிறார் வியாக்கியானம். அவனை இது போன்ற ஒரு கைங்கரியம் பண்ணா. ஏன்னா மற்ற பெருமாள் எங்க குளிரருவி வேங்கடம் அங்க போய் விசிறினா சுவாரஸ்யம் இல்லை. இல்ல அந்த பாயும் நீர் அரங்கம் தன்னுள்னா டிஎம்சி ஜலம் வருதோ இல்லையோ, ஆனா பொன்னிசூழ் திருவரங்கா அப்படின்றாரு. ஆறாமம் சூழ்ந்தவன் அபார்ட்மெண்ட் சூழ்ந்தவன் ஆயிட்டான். இப்ப எங்க வரத மட்டும் எஸ் நான் அக்னியிலிருந்து ஆவிர்பவித்தேன். எனக்கு எத்தனை பேர் வேணா திருவாலவட்ட கைகரியம் பண்ணுவோம். எல்லாரும் திருக்கச்சிரம்பிகள் மாதிரி. எந்த அளவுக்கு ஒரு ஹார்தம் இருந்ததுன்னு சொன்னா திருக்கச்சிரம்பிகள் இடத்துல வரதன் வாய் திறந்து வார்த்தையாடி ஷேர்பாரை பட்சிகளாக்கின்னு அங்க ஆச்சாரிய ஹதயத்துல ஸ்ரீசுக்திகள். நம்மையும் எம்பெருமானையும் ஷேர்ப்பவர்கள் தான் ஆச்சாரியர்கள், அவர்கள் தான் பட்சிகள். தேசிகாக தத்திர தூதாக, ஆச்சாரியர்கள் தான் அந்த இடத்துல நமக்கு பட்சிகளா இருக்கா. அப்ப ஆச்சாரியன் யாரு? ராமானுஷருடையதான மெசேஜை வரதனிடத்துல சமர்ப்பித்து வரதனுடையதான சமாச்சாரத்தை வாங்கி ராமானுஷருக்கு உலகத்திற்கே கொடுத்தது யாரு? திருக்கச்சிரம்பிகள். அந்த திருக்கச்சிரம்பிகள் திருவாலவட்ட கைங்கரியம் என்ற வைபவத்தை சுவாமி தேசிகன் ஹம்ச சந்தேசத்தில் அருளி செய்தார் என்பதாக அடியன் ஒரு சில விஷயங்கள் இங்க விண்ணப்பித்துக் கொண்டேன். இது ஒரு சுவாரஸ்யமான அனுபவம். இது அது அஷ்டாட்சரி மகாமண்டபத்துல இது போல அனுபவத்தை வருஷா வருஷம் நம்பிகள் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிறதாக அவருடையதான திருவுள்ளத்தின் உகப்பின்படியாக இங்க இந்த உற்சவங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு புஸ்தகம் இங்க போட்டு இருக்கார் நம்ம கிருஷ்ணன் சுவாமி. இந்த வருஷம் யமுனை துறைவர் வைபவம், ஆளவந்தாருடைய பிரபாவம், அந்த ஒரு சின்ன புஸ்தகமாக இங்க கோஷ்டியாருக்கு இந்த புஸ்தகம் வழங்கப்படுறது. முதல்ல இதனுடைய ரிலீஸ், ஃபார்மல் ரிலீஸ், அதன் பிறகு கோஷ்டியாருக்கு இந்த புஸ்தகம்.